சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் சாவித்திரிய கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா ஒரு புது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் பார்த்தா சித்ரா கேக்குது, ஏமா தாரம் உயிரோட இருக்கும்போது ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கும்போது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, என்னடி குற்றமானு கேட்டுக்கிட்டு இருக்க, தாரத்தோடைய சம்மதம் இல்லாம தாரத்துக்கு விவாகரத்து கொடுக்காம ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம்தான். ஒருவேளை தாரம் போய் சேர்ந்து இருந்தா ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது அதுவும் அவளுடைய சம்மதம் இல்லாம இப்ப ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம்தான். இந்த விஷயம் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காத்து வாக்குல காதுல போச்சுன்னு வையி, நேரா இங்க வந்து நிப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் உறுதுணையா போனாங்களோ அவங்களையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அற்கலை தமிழ்ச்செல்வி அவ நினைச்சா இதெல்லாம் பண்ணலாம். அவ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வையி, இந்த ராஜாங்கத்தோடைய பேரு மரியாதை மானம் புகழ் எல்லாமே காத்துல பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஏமா நமக்கு தேவை இப்ப தட்டிக்கு தாமரையோடைய கல்யாணமா இல்ல ராஜாங்கத்தோடைய மானம் மரியாதை பேரு புகழ் எல்லாம் போறது முக்கியமா அப்படின்னு சொல்லி சித்ரா ஏத்தி விடவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி யோசிக்குது, ஆமாடி சித்ரா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். நான் அந்த கட்சிக்காரர் நீதிமானு அவருக்கு போன் பண்ணி இதை சும்மா காதுல போட்டு விட்டேனா மட்டும் போதும், அவன் இதை ஊதி பெருசாக்கிடுவான். அவன் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இதைத்தான் சொல்லுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் ஆளும் வருவாங்க. சரியா கல்யாண நேரத்துக்கு வந்தாங்கன்னு வையி, இங்க சேதுவை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதோட ராஜாங்கத்திட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இது ராஜாங்கத்தோடைய அரசியல் வாழ்க்கையும் பாதிக்கத்தான் செய்யும். இதை நம்ம பண்ணா நமக்கு நல்லதான் நடக்கும், ஆனா தாமரைக்கு நல்லது நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சித்ரா, மா உனக்கே தெரியும் இந்த சாவித்திரி அத்தை பத்தியும் தாமரையை பத்தியும் நேரம் கிடைக்கும் போது எப்படி வேணாலும் மாறுவாங்க. நீ வேணா நினைச்சு பாரு, தாமரை ஒருவேளை சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சொத்தையும் சாவித்திரி அத்தையும் தாமரையும் ஆட்டை போட நினைச்சா, நம்மளாம் அந்த வீட்டை விட்டு துரத்துன்னு நினைச்சா இந்த தமிழ்ச்செல்வி இருக்காதான். ஆனா அவ வில்லி ரேஞ்சுக்கு யோசிக்க மாட்டான். ஆனா இந்த சாவித்திரி அத்தை வில்லி ரேஞ்சுக்கு யோசிக்கும். இந்த தாமரையை வச்சு எல்லாத்தையும் காய் நகர்த்தி பெரியப்பா முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கெட்டவங்களா காமிச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அவங்க 2 பேரும் மட்டும் இந்த வீட்டை சொந்தம் கொடான்னு நினைச்சா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதனால இந்த தாமரையை லேசில நினைக்காத. நமக்கு தேவை இந்த சேது தாமரை கல்யாணம் கிடையாது. நமக்கு தேவை இந்த ராஜாங்கத்தோடைய மானம் மரியாதை பேரு புகழ் எல்லாம் போகணும். என்னுடைய தம்பிய அத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு சாட்டையால் அடிச்சு அவமானப்படுத்தி அவனை இந்த வீட்டுல தங்க விடாம அவுட் ஹவுஸ்ல போய் தங்க வச்சா இருப்பாரு. அவரு இதெல்லாம் அனுபவிக்கணும். நமக்கு தேவை இந்த ராஜாங்கம் தான், இந்த தாமரை செய்து கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சித்ரா நல்லா ஏத்தி விடவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, ஆமா சித்ரா, நீ என் கண்ணை திறந்துட்ட. எனக்கு இது முன்னாடியே தோணாம போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்குறதுக்கு சேது தாமரை கல்யாணம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். நமக்கு தேவை ராஜாங்கம் தானே, இப்பத்தட்டிக்கு இந்த தமிழ்ச்செல்வி தேவையில்லையே. நம்ம எப்படியாவது ராஜாங்கத்தோடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்பு வைக்கணும். இப்ப அமைச்சர் பதவியில இருக்கிற ராஜாங்கத்தை வெறும் ராஜாங்கம் ஆக்கணும். நமக்கு தேவை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அந்த நீதிமானுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ராஜாங்கம் தன்னுடைய பையனுக்கு ரெண்டாம் தாரமா தாரத்துடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. இதை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியாவது சொல்லி போலீஸ்ல இருந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் இதை நீதிமான் கேட்டதும், நல்ல விஷயம் சொன்னீங்க. அந்த ராஜாங்கத்துடைய மானம் மரியாதை காத்துல பறக்கிறத நான் கண்கூடா பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானு பார்த்தா போன்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு.